மட்டுப்படுத்தப்பட்ட மேதின கூட்டங்கள் பலத்தை காண்பித்த தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய இறுதியில் பல்வேறு பேரணிகளும் கூட்டங்களும் பிரமாண்டமாக முன்னெடுக்கப்பட்டன. ஆளும் தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் கூட்டங்களை நடாத்தியதோடு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கொழும்பில் தமது மேதின கூட்டங்களை நடத்தியிருந்தன. அதே நேரம் முன்னிலை சோசலிச கட்சி பெருமெடுப்பில் தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கோஷங்களுடனும் நீண்ட பேரணியை முன்னெடுத்திருந்தது. எரிபொருள் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு இம்முறை சகல அரசியல் கட்சிகளும் மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் மட்டுப்படுத்தியமை ஒரு விசேட அம்சமாக இருக்கிறது. ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டங்கள் மக்களாட்சிக்கு மக்கள் பலம் என்ற துணைப்பொருளின் கீழ் நேற்று 21 மாவட்டங்களிலும் பெருந்திரளான மக்களின் பங்கு பற்றலுடன் நடைபெற்றன. நுவரெலியா மற்றும் மகரகம பகுதியில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றிருந்தார். அதனிடத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடக்கு மாகாணத்திலும், அமைச்சர் லால்காந்த கண்டி மாவட்டத்திலும், பிரதமர் ஹரணி அமரசூரிய ரத்னபுரி மாவட்டத்திலும், அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி மட்டக்களப்பு மாவட்டத்திலும், அமைச்சர் விஜித் ஹேரத் கம்பா மாவட்டத்திலும் என்ற அடிப்படையில் 21 மாவட்டங்களிலும் வெவ்வேறு இடங்களில் இவ்வாறு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இதனிடம் சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் மேதின பேரணி நேற்று கொழும்பு லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணியில் அரச கூட்டுறவு ஊடக சங்கங்களின் தொழிற்சங்க பிரதிகள் பங்கேற்றதோடு தொழிலாளர் உரிமைகளை உறுதிப்படுத்துமாறும் ஊழியர் சேமலாக நம்பிக்கை நிதியத்தில் அரசாங்கம் கை வைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியதோடு கருத்து சுதந்திரத்துக்கு இடமளிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் சர்வதேச தொழிலாளர் தினமான நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு மாளிகாவத்த பகுதியில் அவர்களுடைய கூட்டத்தை நடத்தியிருந்தது. இப்போது நாங்கள் பிரதானமாக ஜனாதிபதியினுடைய தலைமையில் நுவரெலியாவில் இடம்பெற்ற கூட்டம் இன்றைய தினம் நாளேடுகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதே லங்கா அதிபர் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாகவும் அதுவே இடம்பெற்றிருப்பது நாங்கள் அவதானிக்கலாம். அதிகளவான மக்கள் ஒன்று கூடியிருந்த ஒரு கூட்டமாகவும் இது அமைக்கப்பட்டிருந்தது. எனவே இங்கே ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமானதாக அமைகிறது. எனவே ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையும் வென்றுள்ள எமது அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் ஜனாதிபதியுடைய நிலைப்பாடு. ஒரு தசாப்தத்துக்கு பலமாக ஆட்சியில் இருப்போம், இந்த காலப்பகுதியில் நாட்டை சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்வோம், அதேபோல் எதிர்கால அரசியலுக்கான உறுதிப்பாட்டையும் வலுப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி இங்கே குறிப்பிட்டிருந்தார். අද රට පුරා මේ දිනේ සමරනවා. අපේ බිමල් රත්නායක සහෝදරයා මේ වන විට උතුරේ ඒ ජනතාව ආමන්ත්‍රණය කරමින් ඉන්නවා. අපේ ටිල්වින් සහෝදරයා මාතර හම්බන්තොට දකුණේ ඒ ජනතාව ආමන්ත්‍රණය කරමින්. සුනිල් හඳුන්නෙති සහෝදරයා නැගෙනහිර ඒ ජනතාව ආමන්ත්‍රණය කරමින්. මම උදේවරුවේ මධ්‍ය කඳුකරේ මලේනාඩු මලේගම් ජනතාව එක්ක මේ දිනේ සමරලා තිබෙනවා. நுவரெலியாவில் இடம்பெற்ற கூட்டம் தொடர்பில் நாங்கள் முதலாவதாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ஒரு நகரத்திலும் வெளிப்படுத்தியுள்ளனர். நான் கூறுவது ஒன்றுதான், துண்டு துண்டாக உள்ள சகலரும் ஒன்றிணைந்து இங்குள்ள மக்கள் தொகை போன்று அவர்களுக்கு ஓர் இடத்தில் திரட்ட முடியுமா? அரைவாசி அல்லது காண்பிக்க முடியுமா? முடியாது. அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவரெலியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது எதிர்கால அரசியலுக்கான உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவோம் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் வங்குரோத்து நிலையடைந்துள்ள தரப்பினர் கலக்கமடைவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியதல்ல. இந்த ஆண்டு பலர் சிறை செல்வார்கள். சர்ச்சைக்குரிய 10 வழக்குகள் இந்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என ஜனாதிபதி கூறியிருப்பது முக்கியமான விடயம். எனவே நுவரெலியா சிறிசிட்டா மைதானத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கூட்டம் ஒன்றிலேயே ஜனாதிபதியினால் இவ்வாறு இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணம் பலம் குடும்ப செல்வாக்கு என்ற பின்னணியில் நான் அரசியலுக்கு வரவில்லை என்பதையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். සෑම නගරකම පෙන්නනවා. මම කියන්නේ එකයි. ඔය සුම්පුන් ඔක්කොම එකතු වෙලා එතනකට ඇවිල්ලා මේකෙන් භාගයක් පෙන්නන්න. මේ ජනගහනෙන් කාලා පෙන්නන්න බෑ. ඒගොල්ලෝ ඉන්නේ කොතනද? 4-5 දෙනෙක්ගේ පොඩි කල්ලියක්. මාධ්‍ය විසින් පුම්බන විකෘතියක්. ඇයි ඒ? ඒගොල්ලෝ කලබල වෙලා ඉන්නේ. ඇයි ඒ කලබල වෙන්නේ? ඔයගොල්ලෝ දකිනවා ලංකාවේ පළමු අතට කුඩු තොග ගණන් අල්ලනවා. පාතාලේ සබතකම් තොග පිටින් එළිවෙනවා. ඒගොල්ලෝගේ ගෝලයෝ ඒගොල්ලෝගේ රැකවරණේ පෝෂණය වුණු අය අත්තඩංගුවට පත් වෙනවා. දැනුස් විදේශ රටවල කීප දෙනෙක් අත්තඩංගුවට අරගෙන තියෙනවා. එයා ලංකාවට කැඳවීම සඳහා අපි මේ වෙනකොට පියවර අරන් තිබෙනවා. හිටපු ඇමතිවරුන්ගේ ගෙවල් අධිකරණ බවට පත් කරා. එදා කාලා බීලා සැපේ හිටපු ගෙවල් අද හිටපුඩක් නැගලා නඩු අහනවා. හිටපු සෞඛ්‍ය ඇමති අද කූඩුවට නගිනවා සාක්ෂි දෙන්න. කලින් කාපු බීපු ගෙදර මොකද වෙලා තියෙන්නේ? මම තමුන්නාන්සල සහතිකයක් දෙන්නම්. මේ 2026 වසර ලංකා ඉතිහාසයේම දූෂිතයන්ට වංචනිකයන්ට හොරුන්ට හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. මේ මාසෙම 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට මේ ඊයේ එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ඒ නඩු තීන්දුව මේ මාසෙ එනවා. කට්ටිය කලබල වෙනවා. කලබල වෙන්නේ නැත්තම් තමයි පුදුමේ. මේ සෑම අපරාධ කරුවෙක්ම නීති හමුවට ගෙන යාම සඳහා තමුන්නාන්සල අපිට ජනවරමක් ලබා දුන්නා. මේ
තනවරමට අනුව කටයුතු කරනවා. හිටපු ජනාධිපතිද, හිටපු අගමැතිද, හිටපු ජනාධිපතිගේ බිරිඳද, ජනාධිපතිගේ පුතාද, හිටපු ජනාධිපතිගේ බෑනද, හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද ભેදයක් නැහැ. නීතිය සමානව ළඟට එනවා. ආණ්ඩුව හදලා අවුරුදු එකමාරයි. කොච්චර කාලයක් යයිද? මේ ආණ්ඩුව යලි දශක ගණනාවකට හොල්ලන්න බැරි ආණ්ඩුව බවමතක තබා ගන්න. පියවරෙන් පියවර මේ රට හදනවා. ஜனாதிபதியை தொடர்ந்து இங்கே கருத்து வெளியிடும் போது பணபலம் குடும்ப செல்வாக்கு என்ற பின்னணியில் நான் அரசியலுக்கு வரவில்லை என்றும் மக்களின் ஆதரவுடன் தான் ஆட்சிக்கு வந்தேன். ஆகவே மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தியே செயற்படுகிறோம். இந்த ஆண்டுதான் நாங்கள் முதன்முறையாக நுவரெலியாவில் மேதின கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் நுவரெலியாவில் மேதின கூட்டத்தை நடத்தியவர்கள் இம்முறை மேதின கூட்டத்தை நடத்தவில்லை. மலையக மக்கள் இன்று எம்முடன் உள்ளார்கள். அவர்களின் நலன் சார்ந்து பல தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன். மலையக மக்களும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் எம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். உழைக்கும் மக்களை முன்னிலைப்படுத்தியே செயற்படுகிறோம். தித்வா புயல் தாக்கத்தின் போது ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு 50,000 கோடி ரூபாய் திரைசேரியால் ஒதுக்கப்பட்டதே. ஒவ்வொரு துறைகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. தித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீளும்போது பூகோள யுத்த சூழலுக்கு முங்கொடுக்க நேரிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கின் மோதலை எம்மால் தீர்மானிக்க முடியாது. இந்த மோதலினால் எரிபொருள் விலை சடுதியாக உயர்வடைந்திருக்கிறது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்படும் தொழில்துறையினருக்கு நிவாரணம் அளிப்பதற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. மக்கள் நெருக்கடிக்குள்ளாகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காக முன்னிற்போம். ஏனெனில் இது உழைக்கும் வர்க்கத்தின் அரசாங்கமாக இருக்கிறது. பூகோள நெருக்கடிகளால் தோற்றம் பெற்றுள்ள பாதிப்புகளை தமக்கு சாதகமாக்கி சிதறியுள்ள எதிர்க்கட்சியினர் அரசியல் லாபத்துக்காக இன்று ஒன்று கூடுகிறார்கள். 10 அல்லது 15 பேர் ஒன்று சேர்ந்து வீதியில் இறங்கி அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பின்னர் அவர்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள். இதுவே உண்மையான நிலைமை. இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் யார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிதறியுள்ள அரசியல் கட்சிகளின் முகவர்களாகவே இவர்கள் செயற்படுகிறார்கள். எதிர்க்கட்சியினர் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் ஒன்றிணைந்து பேசுகிறார்கள். பின்னர் அரசியல் கட்சிகளில் ஒன்றிணைகிறார்கள். வெளியில் வந்து அரசாங்கத்தை வீழ்த்த பிரபலியமான கூட்டணி அமைப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு சில ஊடகங்கள் இவற்றை பிறப்பித்து காட்டுகின்றன. எமது அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது. ஒரு தசாப்தத்திற்கு பலமாக ஆட்சியில் இருப்போம். இந்த காலப்பகுதியில் நாட்டை சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்வோம். அதேபோல் எதிர்கால அரசியலுக்கான உறுதிப்பாட்டையும் வலுப்படுத்துவோம். சட்டத்தின் ஆட்சியை முறையாக அமுல்படுத்துகையிலும் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போதிலும் நாட்டு மக்கள் கலக்கமடையவில்லை. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் தான் கலக்கமடைந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப ஏதாவது ஒன்றை சொல்லித் தருகிறார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கடந்த கால முறைப்பாடுகளின் விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது சுயாதீனமாக செயற்படுகிறது. சர்ச்சைக்குரிய பல வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் சிறை செல்ல வேண்டிய பலர் கலக்கமடைந்திருக்கிறார்கள். நிலுவையில் உள்ள பல வழக்குகளின் விசாரணைகள் துரிதப்படுத்த முன்னாள் அமைச்சர்கள் வசித்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் தற்போது நீதிமன்றங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர் வசித்த வீட்டில் இன்று குற்றவாளி குண்டிலிருந்து சாட்சியமளிக்கிறார். இந்த ஆண்டு பலர் சிறைக்கு செல்வார்கள். இந்த மாதம் பிரதான 10 பேரின் சர்ச்சைக்குரிய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பிரதமர்கள், ஜனாதிபதிகளின் மகன்கள், மைத்துனர்கள், மருமகன்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என்று பலர் இனி வழக்கு வரிசையில் நிற்பார்கள். கடந்த காலங்களில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் வெகு விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். இவ்வாறான கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளதால் இன்று சிதறியுள்ள எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், கலக்கமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் கலக்கமடைவதொன்றும் ஆச்சரியத்துக்குரியது அல்ல. மலையக மக்கள் என் மீதும் எமது அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நிச்சயம் நான் பாதுகாப்பேன். காணி பிரச்சனைகளுக்கு நடைமுறை சார்ந்த பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவற்றுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளூடாக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும். உழைக்கும் மலையக மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமையை நிச்சயம் பெற்றுக் கொடுப்பேன். அத்துடன் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பல்வேறு வழிகளில் மேம்படுத்துவேன். மலையக இளைஞர் யுவதிகள் அவர்களின் பெற்றோர் எதிர்கொண்ட துன்பங்களில் இருந்து மீள வேண்டும். கல்வியே அவர்களின் எதிர்காலத்துக்கான சிறந்த சக்தி. மலையக கல்வி மேம்பாட்டுக்கு விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மொழி மூல ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் பொருட்டு கல்வியற் கல்லூரிகளுக்கு பெருந்தோட்ட பகுதியில் இருந்து எதிர்வரும் காலங்களில் இளைஞர் யுவதிகள் அதிகளவில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆட்சிக்கு வந்து 1 வருட காலப்பகுதியில் அடிப்படை சமூக கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு அடிப்படை தேவை கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் மத்திய கிழக்கு போர்ச்சூழலின் தாக்கங்களுக்கும் நிவாரணம் அளிப்பதற்கும் திரைசேரியின் கையிருப்பில் இருந்த நிதியை ஒதுக்கப்பட்டது. கடன் பெறவில்லை, புதிதாக நாணயம் அச்சிடப்படவில்லை. பொருளாதார வளர்ச்சியை ஸ்திரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மக்களுக்காகவே நான் செயற்படுகிறேன். பணம் மற்றும் குடும்ப அரசியல் ஊடாக நான் பதவிக்கு வரவில்லை. இது மக்களாட்சி அரசாங்கம். சகல சவால்களையும் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்வோம். அனைவரும் அரசாங்கத்தை பாதுகாக்க ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி இவ்வாறு அழைப்பு விடுத்தார். ඒ නඩිපතිගේ බෑනද හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද ભેදයක් නැහැ. නීතිය සමානව ළඟට එනවා. ආණ්ඩුව හදලා අවුරුදු එකමාරයි.
කොච්චර කාලයක් යයිද? මේ ආණ්ඩුව යලි දශක ගණනාවකට හොල්ලන්න බැරි ආණ්ඩුව බව මතක තබා ගන්න. පියවරෙන් පියවර මේ රට හදනවා. ජනාධිපති කරන්න මගේ ධනය නෙවෙයි. මම ජනාධිපති කරන්න මගේ පවුල් නෙවෙයි. මේ රටේ වැඩ කරන දුක් විඳින ජනතාව. ලංකාවේ පළමු වතාවට ජනතාවක් ආණ්ඩුවක් එකට බැඳිලා ඉන්නවා. இதே நேரம் ஜனாதிபதி தலைமையில் இது நுவரெலியாவில் இடம்பெற்ற பிரதான கூட்டமாக அமைகிறது. இதே